எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெயில் காலத்துக்கான சர்பத். அது நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்ப்போம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் போடுற ஒரே சர்பத்தா போட்டு காமிச்சுட்டு இருந்தா, அது வேறு வேறு இதில் பார்த்துக்கலாம் நம்ம. இது கொஞ்சம் ஸ்பெஷலானதெல்லாம் தான் நம்ம போட்டு காட்டணும் இல்லையா? அதனால இதுதான் போட போகிறேன். இது வந்து சர்பத்துன்னு சொல்கிறத விட இன்னும் ரொம்ப முக்கியமான மருந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட்டுக்கு. ஹார்ட் ப்ராப்ளம் வந்தவாளும் சாப்பிட்லாம். வராமல் இருக்கிறதுக்கும் சாப்பிட்லாம். பிரெயினுடைய வளர்ச்சிக்காகவும் சாப்பிட்லாம். இது தான் தாமரைப்பூ, சிகப்பு தாமரை. செந்தாமரைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பூ இது மகாலட்சுமிக்கு நம்ம வைப்போம் இல்லையா? அந்த பூ தான் இது. இதை வந்து நம்ம வந்து இது விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம கோவிலுக்கு போவோம், அங்கே வச்சு கொடுப்பா. இப்போ நாங்கள் எங்கள் ஆச்சாரியனை சேவிக்க போயிருந்தோம். அங்கே வந்து பூ கொடுத்துருந்தா. சரி, அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சர்பத் போட்டு சாப்பிட போகிறோம். அதை அப்படியே உங்களுக்கும் காட்டுறோம். இதில் வந்து 75% மருந்து வந்து ஹார்ட்டுக்கானது, 25% இது வந்து பிரெயினுக்கானது. இந்த சர்பத் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு கோடை காலம் வந்துடுத்து. நம்ம கடையில் வாங்கி இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. இப்போ அதை எப்படி எடுத்துக்கணுன்னா, நான் அந்த பாருங்க உதுத்து ரெடியாக வச்சுட்டுருக்கேன். க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு உதுக்கிறது எப்படி அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஒன்றும் இல்லை, அப்படி உதுத்து போட்டுக்க வேண்டியது தான். இப்போ கோவிலெல்லாம் அந்த பூ கொடுப்பா. நம்ம வந்து அங்கே பூ கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோன்னா, நமக்கு மட்டும் கொடுக்கலையே, அவளை கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். வேக வேகமாக அதை வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்துட்டு ஆற்றுல என்ன பண்ணுவோன்னு பார்த்தா ஒரு மூலையில் தூக்கி அதை போட்டுருவோம். அப்புறமா அதை அழுகி போயிடுத்து, காஞ்சி போயிடுத்துன்னு சொல்லிட்டு விட்டறிஞ்சிருவோம். அதுதான் நம்ம இதை மோஸ்ட்லி பண்ணுவோம். ஆனால் அதை எவ்வளோ பரபரப்பாக நம்ம வாங்கிட்டு வரோமோ, அதே அளவு பரபரப்பாக இதை மருந்தாகவும் தயார் பண்ணி சாப்பிட்டேல் அப்படின்னா ஹார்ட் பிரச்சனை வராது. வந்திருந்தால் சரியாகும். இது பற்றில இதை நம்ம அப்படி உதுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த நடுவில் இருக்கு இல்லையா மகரந்தம், இதை எடுத்துக்க வேண்டாம். இதை வந்து நம்ம தூக்கி போட்டுற வேண்டியது தான். இந்த உதிரியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா ஒரு எதழா இப்படி நீங்கள் உதுத்து வச்சுக்கணும். நான் அந்த மாதிரி இதை உதுத்து வச்சுட்டு இருக்கேன். இது வேறு ஒரு மருந்து பண்ணுவேன், அமிர்த சஞ்சீவினின்னு. அதுக்கு இதெல்லாம் வச்சுருவோம். அதுக்கு நிறைய தேவைப்படும். அதுக்கு இதை வச்சுருவோம். இப்போ சர்பத்துக்கு நம்ம 2 பூ எடுத்துட்டுருக்கோம். 2 பூ எடுத்து நல்லா உதுத்து இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சுட்டுருக்கோம். இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பாருங்க ஒரு அடுக்கு வச்சுட்டுருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடுக்குக்கு இந்த பூ இருக்குது. இப்போ இதால் நம்ம வந்து 3/4 அடுக்குக்கு பூ எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா? அதே அடுக்கால் எந்த அளவுக்கு நீங்கள் பூ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் தண்ணியும் எடுத்துக்க போகிறோம். அப்புறம் இந்த ஸ்பூன் இருக்கு இல்லையா, இதால் 1 ஸ்பூன் ஜீரகம். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஜீரகம். இவ்வளவுதான். ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருவோம். அதுவா கொதிக்கும். கொதித்து ஒரு 3/4 பங்கு, அரை பங்கு ஆனால் கூட தப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 3/4 பங்காவது ஆகணும். அது அதாவது நம்ம இதுக்காக ஹார்ட்டுக்கான மருந்துன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படின்னா ஒரு அரை பங்காக சுண்ட வைக்கணும். ஒரு கால் நீங்கள் சர்பத்தாக சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்களேன், 3/4 பங்கு கூட போகும். அதாவது வருமுன் காப்போம் அப்படின்னா 3/4 பங்கு சுட வச்செல்லாம் போகிறோம். வந்த பின் காப்போம் அப்படின்னா அரை பங்காக கொதிக்க வச்சுக்கோங்க. இது பொதுவாக என்னென்னா மகாலட்சுமிக்கு உள்ளது செந்தாமரை. மகாலட்சுமி பார்த்துருக்கா, நம்ம பெருமாளுடைய ஹார்ட்டில் தான் உட்காந்துருப்பா. அது என்னன்னாக்கா அந்த இதை வந்து சிம்பாலிக்காக சொல்கிறது. ஹார்ட்டுக்கான மருந்து செந்தாமரை அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறது. அதனால தான் பெருமாளுடைய ஹார்ட்டில் உட்கார வச்சு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய ஒய்ஃபு சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தாமரையில் உட்கார வச்சுருப்பா. ஏன்னா பிரம்மாங்கிறவர் இது வேதம் இதெல்லாம் அதுக்கான தேவதை இல்லையாவ. அப்போ சரஸ்வதி ஞானத்துக்கான தெய்வம்னு நம்ம சொல்கிறோம். அவள் வெள்ளத்தாமரையில் உட்காந்துட்டுருப்பா. அப்போ பிரெயின் மெடிசன் வந்து வெள்ளத்தாமரை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தாமரையில் 75% பிரெயினுக்கானது, 25% ஹார்ட்டுக்கானது. இந்த செந்தாமரை 75% ஹார்ட்டுக்கானது,
25% பிரெயினுக்கானது. இதே இப்போ நம்ம கஷாயம்னு சொல்லலாம், சுவையாக பண்ணி சர்பத்துன்னும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்து சர்பத்தாக தான் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா தளன்னு கொதிக்கிறதுன்னு பாருங்கள். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட 2-3 பூ அப்படியெல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு ஜலம் விட்டு கொதிக்க வச்சு இந்த மாதிரி கஷாயம் பண்ணிக்கலாம். நான் 2 அளவு பூ காமிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை பூ வேணால் போட்டுக்கலாம். இந்த கோயில்கள்லேருந்து வாங்கிட்டு வர பூவெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்படி சர்பத் மாதிரி பண்ணி, இப்போ நீங்கள்லாம் ஃப்ரிட்ஜு வச்சுட்டுருப்பேன் இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜில் கூட நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்பப்போ வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜு வச்சுக்கல, எனக்கு அது பிடிக்காது, நான் வச்சுக்கல. நீங்கள்லாம் வச்சுட்டு இருந்தேன்னாக்கா அது இது பண்ணிக்கலாம். இல்லை நாங்களும் வச்சுக்கல அப்படின்னு சொல்கிறவா பானை ஜில்லுன்னு இருக்கும், அதை எடுத்து இது பண்ணலாம். பொதுவாக எவர்சிலர் பாத்திரம், அப்புறம் பித்தளை பாத்திரம், அதில் எல்லாமே ஜலம் வச்சுருந்தேன்னா அதெல்லாம் சில்லுன்னு தான் இருக்கும். பிளாஸ்டிக்கில் வைக்கிறோம் இல்லையா, கேன் வாட்டர் அது இது அதெல்லாம் தான் சூடாக இருக்கும். மிச்சப்படி எந்த மெட்டல் வேணாலும் வைக்கலாம். பித்தளையெல்லாம் நல்லது, அதிலெல்லாம் பூசி வச்சுருப்பா. பித்தளையில் வச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் அதுதான் வைப்பாங்க, செப்பில் வைப்பாங்க. ஆனால் செப்பில் வைக்கிறது கொஞ்சம் வயசானவா தான் சாப்பிட்டுக்கணும். பித்தளையில் வச்சுக்கலாம், எவர்சில் வச்சுக்கலாம், வெள்ளியில் வச்சுக்கலாம், மண்பானையில் வச்சுக்கலாம். அதிலெல்லாம் வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு சில்லுன்னு தான் இருக்கும் ஜலம். அதை கூட இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 திட்டம் ஆயிருக்கும். போகிறோம், நம்ம சர்பத்தாக தானே சாப்பிட போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு கொதிச்சா போகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏலக்காய் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஏலக்காய் அப்படி வந்து வயசு பசங்க சின்ன பசங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுக்க ஏலக்காயே இல்லாமல் பண்ணிடாதீங்க. அப்படி சொல்ல வரலன்னா எப்போவாவது ஏலக்காய் கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஏலக்காயை போட்டு இந்த ஜூஸ் போட போகிறோம்னா இதை எல்லோரும் தான் ஆளுக்கு ரிசார்ட் பார்ப்போம். அப்போ அந்த கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் போகும். அந்த மாதிரி கொடுக்கலாம், மொத்தமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏலக்காய் வந்து ஹார்ட்டுக்கும் நல்ல மருந்து. அது மட்டும் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ். அந்த நாள்லலாம் பொருளை பாதுகாக்கணும்னா அவள் கெமிக்கல்லாம் போட மாட்டாள். இப்படி தான் உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய், ஏலக்காய், கடுகு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் ப்ரிசர்வேட்டிவ் அதுகளெல்லாம் தான் போடுவாள். நம்ம ஏலக்காய் பொடியை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பூவை போட்டு இப்போ நம்ம என்னென்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுருக்கோம். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டு கஷாயம் வைக்கலாம். எந்த அளவுக்கு கஷாயம் பண்ணிக்கிறீங்களோ நல்லது. கஷாயமாக இருந்தால், சர்பத்தாக இருந்தால் ஓரளவுக்கு கொதிக்க விட்டுட்டேன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறோம். இதை அப்படியே மூடி வச்சுடணும். ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி இல்லை அரை மணி நேரம் கூட வச்சுட்டோம்னா அது ஃபுல்லாக அந்த எசன்ஸு ஃபுல்லாக அதில் இறங்கிடும். இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம இது வடிகட்டி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த கஷாயத்தை வடிகட்டிக்க போகிறோம். இன்னும் கூட 1 மணி நேரம் அப்படியெல்லாம் வச்சுட்டு கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். இன்னும் நல்லா எசன்ஸ் இறங்கும். நான் வந்து வீடியோ முடித்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால 1/4 மணி நேரத்துலேயே வடிகட்டிட்டேன். நீங்கள் 1 ஹவர் வச்சு கூட வடிகட்டிட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்க, அரை பாத்திரம் தான் வந்திருக்கு. இன்னும் நல்லா கொதிச்சு மருகிருக்கு. இப்போ இந்த டயத்தில் கூட நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அப்போயே தான் போடணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இல்லை, இப்படி நல்லா வடிகட்டி வச்சுட்டு இப்போ கூட நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது வந்து பெரிய பெரிய கண், அதனால் ஏலக்காய் பொடி எல்லாம் இதில் இறங்கிரும். அதனால் நான் அப்பயே போட்டு ஒரு கொதி விட்டேன். நீங்கள் வேணால் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு சுகர் இருக்கிறவா இதை அப்படியே ஆற வச்சு சாப்பிட வேண்டியது தான். சுகர் இருக்கிறவளுக்கு. இப்போ சுகர் இல்லாதவா அவளுக்கு தேன், இதுவுமே ஹார்ட்டுக்கு நல்ல மருந்து தான் தேனுமே. இப்போ அது அல்சர்லாமும் சரி பண்ணும் தாமரைப்பூவு. இதெல்லாம் ஒரே மருந்து, ஆனால் பலவிதமான நோய்களை சரி பண்ணக்கூடியது. அப்படி நன்னா ஒரு 4 ஸ்பூனு தேனையும் விட்டு நன்னா கலந்து ஆற வச்சு குழந்தைகளுக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். குழந்தைகள்கிட்ட போய் இது தாமரைப்பூ சர்பத், இதை சாப்பிடவும் அப்படின்னு சொன்னால் அது சாப்பிடாது. தாமரைப்பூவா அதெல்லாம் நன்னா இருக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடும். அதுகள்கிட்ட அதை சொல்லக்கூடாது. சர்பத் அப்படின்னு மட்டும் சொல்லி குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அப்படியானா சாப்பிடும். எங்களுக்கெல்லாம் ஊரில் பாட்டி என்ன பண்ணுவான்னா, அங்கே குளத்துல பூ பூக்கும், வெள்ளை தாமரை தான் இருக்கும்.
பறிச்சுன்னு வந்து கறி அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கஷாயம் பண்ணுவாள். கறி அடுப்பில் வச்சு அது பாட்டுக்கு போட்டு விட்ருவா. அது பாட்டுக்கு கொதிச்சுன்னு கிடக்கும். அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி கஷாயம் பண்ணி இதை வேணும்னா இப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு 1/4 டம்ளர் ஒரு 1/2 டம்ளர் கூட குத்திண்டு 1/2 டம்ளர் ஜலத்தை மிக்ஸ் பண்ணி அப்படியும் சாப்பிட்லாம். இப்போ காட்டுறேன். இது கொஞ்சம் வந்து துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்தாப்புல தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் இதை குத்திக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் ஒரு ஸ்பூனோ என்னமோ தேனை விட்டுக்கோங்க. கொடுக்கலாம். தேன் வந்து நல்லா சாப்பிட்ற வரைக்கும் நல்லது. அது தேனாக இருந்ததுன்னா தேனுன்னு சொல்லிட்டு சில இடத்துல வெள்ளைப்பாகு கொடுப்பா. அது கூட அதுக்கு நல்லது தான். ஆனால் தேன் அப்படின்னா தேனே குத்துங்கோ. வெள்ளைப்பாகுன்னா நீங்களே நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ இல்லை கல்கண்டோ அந்த மாதிரி இது பண்ணலாம். ஜீனி அந்த அளவுக்கு இதுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஜீனியை தவிர நீங்கள் கல்கண்டு போட்டுக்கோங்க, பனங்கல்கண்டு போட்டுக்கோங்க, நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க, வெல்லம் கூட போட்டுக்கோங்க. தேன் இப்போ நமக்கு திடீர்னு டவுட் வரும், இன்றைக்கி தேன் இல்லையே அப்படின்னு. பொதுவாக என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுறது தான் சாமர்த்தியம். கடைக்கு ஓடுறதில்ல. அதனால் நீங்கள் இதில் எது வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அம்மாவின் சமையல் சேனலில் முதல்ல போட்டதே ஹார்ட்டுக்கான மருந்து தான் போட்டிருக்கேன். இதயத்துக்கு நல்லதுன்னா சொல்லி ஏதோ போட்டிருக்கேன். முதல்ல அதுதான் வந்திருக்கு. அதில் கூட போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் இதை சாப்பிட்றவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது. இப்போ ஒரு வீட்டை எடுத்துட்டா அந்த வீட்டில் நிச்சயமாக ஒருத்தராவது ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிகிட்டு இருக்கா. அதெல்லாம் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடாததுனால வர வேணாம் அதெல்லாம். அதனால இனிமேலாவது நம்ம இதை பார்க்குறவாள்லாம் இதை டெய்லி பண்ணி கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. மாதத்தில் ஒரு நாள் அப்படி பண்ணி குடும்பத்தில் உள்ளவா எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த வெயில் காலங்களில் நீங்கள் மொத்தமாக பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுன்ட்டு இல்லை கண்ணாடி பாட்டிலையோ இல்லை ஒரு அவசரம் தூக்கு அந்த மாதிரி ஏதோ ஒன்றில் பண்ணி வச்சுன்ட்டு அதை அப்படி நீங்கள் கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஏன்னா நான் பண்ணி வச்சதில்லை. அதனால் எனக்கு தெரியாது. ஒரு வாரம் வரைக்கும் வரும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டு அப்படி சாப்பிட்லாம். மாதத்தில் ஒரு தடவை கூட போட்டு அப்படி குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரியான சர்பத்துகளும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காகத்தான் நான் இதை இப்போ போட்டு காமிச்சிருக்கேன். நமஸ்காரம். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சமையலோடு நம்ம பார்ப்போம்.